அமெரிக்காவுடைய F-15 போர் விமானம் ஈரானுக்குள்ள நுழையும் போது ஈரானால சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அதுல இருந்து 2 விமானிகள்ல ஒருத்தரை நாங்க மீட்டுட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்க. இன்னொருத்தனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நேத்து வரைக்கும் தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு அந்த 2வது விமானியை நாங்க மீட்டுட்டோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் மீடியால சொல்லியிருக்காரு. அப்படி மீட்கப்பட்டதுல ஒரு ட்விஸ்டும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் அவரை மீட்டுட்டதாக அமெரிக்கா சொல்றது பொய். அந்த ரெஸ்கியூ மிஷன் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னு ஈரானும் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய பவர்ஃபுல்லான F-15 போர் விமானம் ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்காக போகுது. அப்போ ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தது. இதுல அந்த விமானத்துல இருந்த 2 விமானிகளுடைய நிலை என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறமாக ஒரு விமானியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல இருந்து சொன்னாங்க. அவரை மீட்கிறதுக்காக C-130 அப்படிங்கிற மிகப்பெரிய விமானத்தோட 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரும் உள்ள போச்சு. அவரை மீட்டுட்டதாக அமெரிக்கா சொன்னாங்க. ஆனா மீட்கிற அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல அந்த 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரும் தாக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாச்சு. சரி, ஒரு விமானியை மீட்டாச்சு. 2வது விமானியினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பகுதி அப்படிங்கிறது ஒரு செமி ட்ரை ரீஜன் நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரியான ஒரு பகுதி தான். வறண்ட இடம், அதுல மலை குன்றுகள். இந்த பகுதியில விமானம் சுட்டு வீழ்த்தப்படுது. அதை சுத்தி இருக்கிற பகுதிக்குள்ளதான் இந்த விமானி எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுல அந்த விமானி ஒண்ணு உயிரிழந்திருக்கணும், இல்லாட்டி உயிரோட எங்கேயாவது காயத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரிஞ்சு. ஒருவேளை அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுல அந்த விமானியும் உயிரிழந்திருக்கலாம். அப்படி உயிரிழந்திருந்தா அவருடைய உடலை லோக்கல் மக்களுடைய உதவியோட நிச்சயம் ஈரான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா ஈரானாலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் ஈரான் மக்கள் யாராவது அந்த விமானி எங்க இருக்காரு அப்படிங்கிற தகவல் கொடுத்தா அவங்களுக்கு சன்மானம் கொடுப்போம் அப்படின்னு ஈரானுடைய அரசாங்கம் அறிவிச்சாங்க. அப்படி அவர் உயிரிழக்கல, காயத்தோட உயிரோட தான் இருக்காரு அப்படின்னா யார் அவரை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மிகப்பெரிய போட்டி நிலவுச்சு. காரணம், ஈரானுடைய கையில அந்த விமானி சிக்கினார் அப்படின்னா ஈரான் அதை மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி இந்த போர்ல பேச்சுவார்த்தை தொடர்பான விஷயங்கள்ல இந்த விமானியை போர்க்கைதியாக முன்னிறுத்துவாங்க. அப்படிங்கறதுனால அவர் கையில சிக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா தீவிரமாக தேடினாங்க. 48 மணி நேரம் இந்த தேடுதல் தொடர்ந்துச்சு. இதுக்கிடையில இன்னைக்கு அதிகாலை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுல அந்த 2வது விமானியை காப்பாற்றி விட்டோம், இந்த ரெஸ்கியூ மிஷன்ல அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் யாருக்குமே எதுவுமே ஆகல, அந்த 2வது விமானி காயமடைஞ்சிருக்காரு, ஆனா விரைவில் அவர் சரியாயிருவாரு, மிகப்பெரிய அளவுல அமெரிக்க ராணுவம் சாதிச்சிருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பெருமையாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. சரி, அந்த 2வது விமானி எப்படி மீட்கப்பட்டாரு, அந்த ஆபரேஷன்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ராணுவ அதிகாரிகள் சிலர் கிட்ட பேசி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதுல அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 2வது விமானி தன்னுடைய கையில ஒரு பிஸ்டலும் ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸையும் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலமாக தான் அமெரிக்காவுடைய படைகள் அவரை ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. சரி, கம்யூனிகேஷன் டிவைஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா எதுக்கு 48 மணி நேரம் ஆகுது அவர் தேடுறதுக்கு அப்படின்னு கேட்டா, அந்த கம்யூனிகேஷன் டிவைஸை அவர் ஆஃப் பண்ணி வச்சிருந்ததாக சொல்றாங்க. ஒரு சில நேரத்துல மட்டும் ஆன் பண்ணிட்டு உடனடியாக அவர் ஆஃப் பண்ணதாகவும் சொல்றாங்க. காரணம், அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் எப்படியாவது ஈரானுடைய ரேடார்லயும் சிக்கிருச்சு அப்படின்னா அந்த விமானி ஈரான் கையில சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் அதை ஆஃப் பண்ணியே வச்சிருந்ததாகவும் சொல்றாங்க. தோராயமாக இந்த இடத்துல இருந்தா கடைசி சிக்னல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்காவுடைய நேவி சீல்ஸினுடைய கமாண்டோ படைகள் உள்ள போய் தேடினதுல தான் அந்த 2வது விமானி கிடைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. மலை இடுக்குல இருந்த ஒரு சின்ன குகையில அவர் இருந்ததாகவும் அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கமாண்டோ படைகளோட நூற்றுக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்களும் இந்த ஆபரேஷன்ல ஈடுபட்டதாகவும் அதுல சொல்லியிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ்ல வந்த அந்த செய்தி அமெரிக்காவுடைய வெர்ஷனாக தான் இருக்கு. அதை நம்ம உறுதிப்படுத்த முடியல. இன்னொரு பக்கம் அதுல ஒரு ட்விஸ்டும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல அந்த 2வது விமானியை மீட்டுட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது பொய். இந்த ஆபரேஷன் ஒரு ஃபெயில்டு ஆபரேஷன் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து மறுப்பு சொல்லியிருக்காங்க. முதல் விமானியை மீட்கிற அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல அமெரிக்காவுடைய C-130 அப்படிங்கிற அந்த விமானத்தையும் 2 ஹெலிகாப்டர்கள் மேலேயும் நாங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஈரான். அது போக A-10 வார்தாக் விமானத்தையும் நாங்க சுட்டு வீழ்த்தினதாக ஈரான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 2வது விமானியை மீட்கிற அந்த ரெஸ்கியூ மிஷன்ல மேலும் சில விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்திருக்கோம்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் சொன்னதை நம்மளால உறுதிப்படுத்த முடியல அப்படின்னா ஈரான் சொல்றதை மட்டும் எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. இந்த இடத்துல தான் நியூயார்க் டைம்ஸ்ல சொன்ன அந்த ட்விஸ்ட் வருது. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட அந்த கட்டுரையில நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. 2வது விமானியை மீட்கிற அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல 2 அமெரிக்க விமானங்கள் ஈரான்ல சிக்கிருச்சு. அந்த விமானங்களை கைவிட்டுட்டு அதை பயன்படுத்த முடியல அப்படிங்கறதுனால நாங்க வேற விமானத்தை கொண்டு வர சொல்லி அதன் மூலமாக தான் இருக்கிற கமாண்டோக்களையும் இருக்கிற அந்த 2வது விமானியையும் மீட்டு கொண்டு போனோம் அப்படின்னு அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் சொன்னதாக நியூயார்க் டைம்ஸ்ல பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, அப்ப அந்த 2 விமானங்களையும் அமெரிக்கா விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நியூயார்க் டைம்ஸுடைய அந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அந்த 2 விமானங்களையும் நாங்களே டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் சொன்னதாக அந்த ஆர்டிகல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஈரான் கையில அந்த விமானங்கள் சிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்களே அதை அழிச்சோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க தான் அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். அமெரிக்கா சொல்றது போய் இந்த ரெஸ்கியூ மிஷன் ஃபெயில் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. ஸோ ஈரான் சொல்றதையும் நியூயார்க் டைம்ஸினுடைய அந்த கட்டுரை சொல்றதையும் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. அமெரிக்காவினுடைய 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட விமானங்கள் ஈரான்ல அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனா அதை யார் அழிச்சாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அதுக்கான பதில் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அமெரிக்கானுடைய ஊடகங்கள் இதை தீவிரமாக ஆராயும் போது தான் தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த 2வது விமானி யாரு? அவர பத்தின பெர்சனல் தகவல்கள், அவர் உயிரோட இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை அமெரிக்க அரசாங்கமோ, இல்லது அவருடைய குடும்பத்தின் மூலமாக தகவல் வெளியானா மட்டும் தான் இந்த ஆப்பரேஷன் சக்சஸ் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும். ஏப்ரல் 6ஆம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நாங்க ஈரானுடைய மின் உற்பத்தி திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள்ள ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொல்லணும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சிருந்த கெடு தான் ஏப்ரல் 6ஆம் தேதி. அது முடியறதுக்கு இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஈரான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். வேகமாக அவங்க அதை செய்யலனா பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் இந்த பதிவை போட்ட அதே நேரம் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துல ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கு. அதுல அமெரிக்காவுடைய உளவுத்துறை தகவலின்படி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் அவ்வளவு சீக்கிரமாக திறந்துட மாட்டாங்க. அதை முடக்கி வைக்கிறத மிகப்பெரிய ஆயுதமாக நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உளவுத்துறை அமெரிக்க அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துல செய்தி வெளியாகி இருக்கு. சரி, இதுவுமே ஒரு ஸ்கூப் நியூஸா தானே இருக்கு, இது எப்படி நம்ம நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். சரியான சந்தேகம் தான். ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட அந்த செய்தியை விட்டுறலாம். நம்ம இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வச்சு ஈரான் என்ன திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ்குள்ள போகலாம். இந்த போரை தொடங்கினதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் அப்படிங்கிறத ஈரானுக்கு புரிய வச்சிருக்காரு. ஈரானுக்கு இந்நேரம் நல்லா புரிஞ்சிருக்கும், ஏவுகணைகளை விட, ஏன் அணு ஆயுதத்தை விட இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மிக பவர்ஃபுல்லான ஆயுதம் அப்படிங்கிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முடக்கிறதுனால கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும். கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா கச்சா எண்ணெய், கேஸ், உரங்கள் போன்ற முக்கியமான தேவைகள் உலகம் முழுக்க போய் சேர்றதுல பாதிப்பு ஏற்படும். இது உலகம் முழுக்க பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த பொருளாதார பிரச்சனைகளை ஒரு அழுத்தமாக கொடுத்து ஈரான் இந்த போர்ல தங்களை தற்காத்துக் கொள்றதுக்காக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடி வச்சிருக்கிறதாக நம்ம நினைக்கலாம். ஆனால் ஈரானுடைய திட்டமே வேற. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை அவங்க இப்போ முடக்கி வச்சிருக்கிறது இந்த போர்ல தங்களை தற்காத்துக் கொள்றதுக்காக அல்ல. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் முடக்கி வச்சிருக்கிறது இந்த போர் முடிஞ்சு தங்களை தற்காத்துக் கொள்றதுக்காக தான். ஏன் அப்படின்னா, ஈரான் மேல இப்ப ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் இருக்கு. அந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியில இந்த போரை அவங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேற. ஆனா நீண்ட நாட்களுக்கு இந்த பொருளாதார தடையோட அவங்களால தங்களுடைய நாட்டை அமைதியாக நடத்த முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவங்க நாட்டு மக்களையும் ரொம்ப நாளைக்கு கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. ஒரு கட்டத்துல பொருளாதார பிரச்சனைகள் வெடிச்சது அப்படின்னா மக்களும் கொந்தளிச்சு ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஈரான் என்ன செய்யணும்? தங்களை பொருளாதார ரீதியாக தற்காத்துக் கொள்ளணும். அதுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை அவங்க பயன்படுத்துவாங்க. அதை எப்படி அவங்க பயன்படுத்துவாங்க? தங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி தற்காத்துக் கொள்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போற கப்பல்களுக்கு சுங்க வரி வசூலிக்க போறதாக ஈரான் திட்டமிட்டிருக்காங்க. அது தொடர்பாக ஈரான் நாடாளுமன்றத்துல ஒரு மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது இப்போ பரிசீலனையில இருக்கு. அதன் அடிப்படையில அந்த பக்கம் போற கப்பல்களுக்கு அவங்க கொண்டு போற பொருட்களுடைய எடையின் அடிப்படையில அவங்க வரி வசூலிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேரலுக்கு $1 அப்படிங்கிற கணக்குல 1 மில்லியன் பேரல் இருந்துச்சுன்னா $1 மில்லியன் அவங்க வரியாக வசூலிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய தொகை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்படி நூத்துக்கணக்கான கப்பல்கள் தினமும் போய்கிட்டு இருக்கு. வருஷத்துல ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கடந்து போகுது. அந்த கப்பல்களுக்கெல்லாம் இவங்க வரி வசூலிச்சாங்க அப்படின்னா எண்ணெய் மூலமாக ஈரானுக்கு கிடைக்கிற வருவாயை விட இந்த வரி வசூல் தான் மிகப்பெரிய வருவாயாக ஈரானுக்கு இருக்கும். சரி, வருமானம் வருது, தங்களுடைய பொருளாதார நிலைமையை எப்படி இவங்க தற்காத்துக் கொள்வாங்க? ஏற்கனவே அமெரிக்க டாலர்களை ஈரானால சரியா பயன்படுத்த முடியல. அமெரிக்கனுடைய ஸ்விஃப்ட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் சிஸ்டத்துல ஈரானை முடக்கி வச்சிருக்காங்க. அதனால ஈரானுக்கு வர வேண்டிய பல பில்லியன் டாலர்கள் உலகம் முழுக்க அங்கேயே தேங்கி நிக்குது. அப்படி இருக்கும்போது திரும்பவும் டாலர்ல வசூல் பண்ணா ஈரானுக்கு அந்த பணம் எப்படி உதவும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. இந்த இடத்துல தான் அடுத்த ஸ்ட்ராட்டஜியை ஈரான் பயன்படுத்த யோசிச்சு வச்சிருக்காங்களாம். அது என்ன அப்படின்னா, எந்த நாட்டினுடைய கப்பல் போகுதோ
அந்த நாட்டினுடைய கரன்சிலேயே அந்த டிரான்சாக்ஷனை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய திட்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது டாலரை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்தியாவுடைய கப்பல் வருது அப்படின்னா இந்தியா ரூபாயில அவங்க தங்களுடைய பணத்தை வாங்கிக்குவாங்க. பதிலுக்கு ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கிற வர்த்தகத்துல ஈரானுடைய ரூபாயை இந்தியா வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளாதார ஒப்பந்தத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஈரான். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ரஷ்யா மேல பொருளாதார தடைகள் விதிக்கும் போதும் இந்தியாவிலும் சரி பல்வேறு நாடுகளும் சரி அவங்களுடைய கரன்சியில ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா பிரிக்ஸ் நாடுகள் டாலரை தவிர்த்து ஒரு புதிய கரன்சியை உருவாக்கி பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளான அந்த வர்த்தகத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த பிரிக்ஸ் நாடுகள் மேல 100% வரி விதிப்பேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அப்பவே எச்சரிச்சார். சோ டாலரை தவிர்த்து வேற கரன்சில வர்த்தகம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் அதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. பிரிக்ஸ் நாடுகளுக்கு வந்த அந்த அச்சுறுத்தல் ஈரானுக்கு வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வரும். ஆனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற அந்த பலமான ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஈரான் தான் அந்த இடத்துல உத்தரவிடுற நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஈரான் சொல்றதை கேட்டாக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு உலக நாடுகள் தள்ளப்படலாம். அப்படி இல்லாட்டி ஈரான் மேல உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து போர் தொடுத்து தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்கணும். இப்படி போர் தொடுத்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்கிற முடிவுல உலக நாடுகள் யாருமே இல்லை. ஈவன் அமெரிக்காவும் இஸ்ரேலுமே அதுக்கு தயங்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்கிறதுக்கான மோதல்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல அடுத்த பல ஆண்டுகளுக்கு எவ்வளவு நாளையும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பக்கமாக போற கப்பல்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். ஒவ்வொரு கப்பலும் 2 பில்லியன் 3 பில்லியன் டாலர்கள் மதிப்புல உருவாக்கப்படுது. அதுல பல மில்லியன் டாலர்கள் அளவுக்கு கச்சா எண்ணெய், கேஸ் போன்ற முக்கியமான பொருட்கள் எடுத்து போகப்படுது. அதன் மேல எல்லாம் ஈரான் ஒரு சின்ன ஏவுகணையோ இல்ல ட்ரோனோ இல்ல ஈரான்ல இருக்கிற ஆயுத குழுக்கள் அந்த தாக்குதலை நடத்தினா கூட போதும் அந்த பக்கமாக போற வர்த்தகம் பல நாட்களுக்கு பாதிக்கப்படும். அந்த அச்சம் தான் ஈரானுடைய மிகப்பெரிய பிளஸ். ஸோ எப்படியாவது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வச்சு சுங்க வரி வசூல் செஞ்சிடணும் அப்படிங்கிறதுல ஈரான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதாக சொல்றாங்க. இதுல இன்னொரு பயனும் ஈரானுக்கு இருக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, எதிரி நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகள் எங்களோட பேசினாங்க அப்படின்னா நாங்க அவங்களுடைய கப்பல்களை அனுமதிப்போம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன? எங்களை உலகமே இவ்வளவு நாள் ஒதுக்கி வச்சிருந்தீங்க. ஆனா இப்போ எங்களோட பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி பேச வைக்கிறதன் மூலமாக ஈரான் திரும்பவும் உலக நாடுகளோட உறவாடும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி நீங்க எங்களோட பேச விரும்பலையா, எங்களோட உறவாட விரும்பலையா, உங்களுக்கு நான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல எங்களுடைய கப்பலை அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஒரு செக்கை ஈரான் அந்த இடத்துல வைப்பாங்க. வேற வழியே இல்லாம உலக நாடுகள் எல்லாரும் ஈரானோட பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏற்கனவே அமெரிக்கா, இஸ்ரேல் தவிர்த்து 40 நாடுகள் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக ஒரு கூட்டமைப்பையும் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. சரி, இதெல்லாம் நடக்கும்போது கல்ஃப் நாடுகள் அதை பார்த்துட்டு அமைதியா இருப்பாங்களா? அவங்களும் வேற வழியே இல்லாம ஈரானுடைய அந்த பேச்சை கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படத்தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அவங்களையும் தங்களுடைய பக்கம் திருப்பணும் அப்படின்னா ஈரான் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ண வாய்ப்பு இருக்கு. 2019 ஹோப் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஈரான் கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை அந்த பகுதியில் இருக்கிற ஈரான் உட்பட மற்ற வளைகுடா நாடுகள் சேர்த்து அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம். இது நம்மளுடைய இறையாண்மை மிக்க பகுதி, நம்ம சேர்ந்து இதெல்லாம் செயல்படலாம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை ஈரான் கொண்டு வந்தாங்க. ஆனா ஈரானை கல்ஃப் நாடுகள் நம்பல அப்படிங்கிறதுனால அந்த ஹோப் திட்டத்தை அவங்க ஏத்துக்கல. இப்போ அந்த திட்டத்தை திரும்பவும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வச்சு ஈரான் கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதன் மூலமாக கல்ஃபோடையும் நல்லுறவு ஏற்பற்றும், உலக நாடோடையும் நல்லுறவு ஏற்பற்றும், அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தனிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய திட்டமாக இருக்குன்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். ஸோ இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கிற இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை இந்த போர்ல நிச்சயமாக ஈரான் திறக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஈரான் விரும்பினா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல பாதுகாப்பான கப்பல் பயணம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. சரி, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய மின் உற்பத்தி திட்டங்கள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்துவாருன்னு சொல்றாரு. அப்போ ஈரான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா பதிலுக்கு கல்ஃப் நாடுகள்ல எங்கெல்லாம் மின் உற்பத்தி திட்டங்கள் இருக்கோ அதன் மேல எல்லாம் ஈரான் பதில் தாக்குதல் நடத்துவாங்க. இஸ்ரேலையும் கடுமையான தாக்குதல் நடத்துவாங்க. எண்ணெய், கேஸ் உட்பட்ட எந்த விதமான உற்பத்தி மையங்களும் இதுல தப்பிக்காது அப்படிங்கிறது தான் ஈரான் கொடுத்திருக்கிற எச்சரிக்கை. நம்ம இந்த போர் தொடங்கினதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், ஈரானுடைய நோக்கம் இந்த போர்ல ஜெயிக்கிறது கிடையாது. இந்த போரை எதிர்கொண்டு சஸ்டெயின் பண்றது. எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கணும். அப்படி தாக்கு பிடிக்கிறது தான் ஈரானுடைய வெற்றி அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க. அதை தான் ஈரான் செஞ்சுட்டும் இருக்காங்க. இதுக்கிடையில ஈராக் இந்த போர்ல தொடர்ந்து ஈரானுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈராக் வழியாக ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஈராக் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈராக்ல இருக்கிற ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களும் அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கருத்துல கொண்டு
ஈராக்குக்கு மட்டும் எந்தவித தடையும் இல்லாம இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக அவங்களுடைய கப்பல்களை அனுப்ப ஈரான் அனுமதி கொடுத்திருக்காங்க. நேத்து நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம், மாஷர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஈரானுடைய பெட்ரோகெமிக்கல் நிறுவனத்தின் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு. இப்போ அங்க இருந்து வர தகவல் என்னவாக இருக்கு அப்படின்னா, அந்த பெட்ரோகெமிக்கல் திட்டத்தில் ஏற்பட்ட நெருப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பொல்யூஷனை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும், அங்க இருக்கிற மக்களால மூச்சு விட முடியாம தவிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அதனால அந்த நகரத்தை விட்டு மக்கள் வெளியேற தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஈரான் தரப்புல இருந்து இது தொடர்பான எந்த செய்தியும் வரல. அங்க இருக்கிற மக்கள் அவருடைய உறவினர்கள் மூலமாக தான் இந்த தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பஹ்ரைன்ல இருக்கிற ஒரு மின் உற்பத்தி மையத்தின் மேலேயும், குவைத்தில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தின் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்தினதாக பஹ்ரைனும் குவைத்தும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் இதுவரைக்கும் நாங்க தான் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லல. அப்படி ஒருவேளை ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தாங்கன்னா, எப்படி ஈரானுடைய மின் உற்பத்தி மையங்கள் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு ஈரான் சொல்றாங்களோ, அது சர்வதேச போர்க்குற்றம் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே வகையில ஈரான் அவங்க மேல அவங்களுடைய மின் உற்பத்தி திட்டங்கள் மேல, மக்களை பாதிக்கிற திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்துறதும் தப்பு தான். இந்த போர்ல உலக நாடுகள் உதவணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வாய்விட்டு கேட்டுட்டாரு. ஆனா யாருமே உதவிக்கு முன் வரல. இப்போ ஜெர்மனில இருக்கிற ஏஎஃப்டி அப்படிங்கிற ஒரு கட்சி, இந்த கட்சி ஒரு வலதுசாரி, தீவிர வலதுசாரி கட்சின்னு கூட சொல்லலாம். அண்மையில நடந்த ஜெர்மனியுடைய தேர்தல்ல இந்த கட்சிக்கு டொனால்ட் ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் ஆதரவு சொன்னாங்க, நிதியும் கொடுத்ததாகவும் செய்தி வந்துச்சு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்னுடைய கட்சியும் வலதுசாரி கட்சி, ஜெர்மனில இருக்கிற அந்த ஏஎஃப்டியும் வலதுசாரி கட்சி அப்படிங்கிற அடிப்படையில இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. ட்விட்டர்ல மிகப்பெரிய அளவுல கேம்பெயினே நடத்தினாரு எலான் மஸ்க். அவங்க கொடுத்த அந்த சப்போர்ட்ல இத்தனை ஆண்டுகளாக ஜெயிக்காம இருந்த கட்சி அதிக சீட்டுகளே வாங்கினாங்க. இப்போ அந்த கட்சி என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் எங்களுடைய போர் கிடையாது, ஜெர்மனியினுடைய போர் கிடையாது, இதில நாங்க தலையிட முடியாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்புடைய ஆதரவாளர்களாக இருக்கிற அந்த ஏஎஃப்டி கட்சியே சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய புஷர் அணுமின் நிலையத்தின் மேல இஸ்ரேல் 4வது முறையாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அணுமின் நிலையத்தின் மேல தாக்குதல் நடத்துறது மூலமாக பாதிக்கப்பட போறது கல்ஃப் நாடுகளினுடைய தலைநகரங்கள் தான் தவிர ஈரானுடைய தலைநகரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஐஏஇஏன்னு சொல்லப்படுற ஐநா சபையினுடைய அமைப்பும் அணுமின் நிலையங்களை குறி வச்சு நீங்க தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர இஸ்ரேலினுடைய செயல்பாட்டை கண்டிக்கவே இல்லை. இதே அமைப்பு, இதே உலக நாடுகள் ரஷ்யா உக்ரைனுடைய அணுமின் நிலையத்தின் மேல தாக்குதல் நடத்தும் போது கண்டிச்சாங்க. ஆனா ஈரான் வரும்போது கவலை தெரிவிக்கிறாங்களே தவிர தாக்குதல் நடத்தாதீங்கன்னு சொல்றாங்களே தவிர தாக்குதல் நடத்துறவங்களை கண்டிக்கிறதே இல்லை. இந்த போர் தொடர்பாக பல்வேறு தகவல்களை நம்ம டீகோட் நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து சில முக்கியமான அனாலிசிஸோட வேறு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.